ஸோ ஃபர்ஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நியூசிலாண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் ரைடிங் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப திமிரு. என்னென்னா ஊரில் நான் 220யும் டியூக் 200 வச்சுருந்தனால அங்கேயே ஓட்டியாச்சு டிராஃபிக்லேயே. இங்கே ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ரோடும் இப்படி காலியாக தானே இருக்கும். என்ன ஆயிரப்போதுன்னு எடுத்துட்டேன் வண்டியை. ஆனால் 5 நிமிஷம் கழித்து வண்டி ஓட்டினதுக்கப்புறம் எப்படா திரும்பி வீடு போய் சேருவோன்னு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா என் ஃபர்ஸ்ட்டு நான் பயந்தது வந்து விண்ட். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஓப்பன் ரோடுக்கு போனோன்னே விண்டு எப்படி அடிக்கும்னு. எனக்கு நம்ம ஊரில் விண்டில் ஓட்டியிருக்கோம், ஆனால் நிறைய பில்டிங்லாம் இருக்கனால இவ்வளோ விண்டு இருக்காது. நியூசிலாண்டை பாருங்களேன், எல்லாமே இப்படி தான் இருக்கும், மழை. ஸோ காலி. அதில் எனக்கு ஓட்ட பயம் வந்துடுச்சு. 2வது வில்லன் யார் தெரியுமா? இந்தோ வரான் பாருங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதான், அவன் வந்த ட்ரக்கு. ஸோ 2வது வில்லன் ட்ரக்கு தான். ஏன்னா அது தள்ளோடனே அடுத்த லைனுக்கு போயிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டும் போது. ஸோ ரொம்பவே பயந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறது, எப்படியாச்சும் வீடு போய் சேர்ந்தா போதும்னு. ஏன்னா புது வண்டி வேறு, கீழேயும் போட்டுற முடியாது, போட்டால் செலவு வச்சிரும் அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயந்து வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கோர்ஸ் போனேன். அங்கே விண்டில் எப்படி ஓட்டணும், கார்னரிங்லாம் எப்படி பண்ணணும், அதெல்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்துருவாங்க. இட் வாஸ் வெரி ப்ரொடக்டிவ். அந்த கோர்ஸை பற்றி லேட்டரான்னு சொல்கிறேன். பட் மை ஃபர்ஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நியூசிலாண்ட் வாஸ் வெரி ஸ்கேரி. பட் இப்பயும் நான் 100% இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கல. இன்னும் பயமாக தான் இருக்கும் ட்ரக்கெல்லாம் வரும்போது. விண்டு எப்பயுமே பாருங்களேன், ஒரு சைடு விண்டு அடித்தா பரவாயில்ல, இந்த சைடும் அடிக்குது இந்த சைடும் அடிக்குது, நான் எந்த சைடு தான் லீன் பண்ணுறது. பட் ஓரளவுக்கு நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டில் ஐ எம் நாட் 100%. ஸோ அதுதான் நியூசிலாண்ட்.